சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். மனோஜ் கடையில் இருக்கும்போது கனகா ஃபோன் பண்ணுறாங்க. உடனே மனோஜ் யோசிக்கிறாரு, ரோகிணி இனி என் கடைக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி கனகாவும் கடைக்கு வரக்கூடாது, எனக்கு ஃபோன் பண்ண வேண்டான்னு சொல்லியிருக்கேன். ஆனால் மறுபடியும் கனகா எதுக்கு இப்போ ஃபோன் பண்ணுறாங்க? கடையில் நிறைய வேலை இருக்குது. இப்போ நான் கடைக்கு வரேன்னு வேற கனகா சொல்லுவாங்களே. அப்புறம் கனகா பேச்சு தான் நான் கேட்கணும்னு தேவிகா வேற பேசுவாங்க. ஏற்கனவே தேவிகா எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, உதவி செஞ்சுருக்காங்க. அதனால் அவங்க பேச்சை கேட்க வேண்டிய நிலமையில தான் இருக்கேன். அதுக்காக கனகா இப்போ கடைக்கு வந்தா என்னால் கொஞ்சம் கூட வேலையை நிம்மதியாக செய்ய முடியாது. என்ன செய்யன்னு தெரியலையே அப்படின்னு ஃபோன் எடுக்காமல் அமைதியாக இருக்காரு மனோஜ். அந்த சமயம் அங்கே வந்த மனோஜோட ஃப்ரெண்டு, என்னப்பா மனோஜ், கனகா ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, நீ கண்டுக்காமல் இருக்க, நான் வேணும்னா பேசட்டுமா? மனோஜ் கடையில் இல்லை, மனோஜுக்கு நிறைய வேலை இருக்குன்னு சொல்லட்டுமா அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் உங்கள் வேலையை பார்க்குறீங்களா? நீங்கள் என் ஃப்ரெண்டு தான் சந்தோஷ், இருந்தாலும் தேவையில்லாமல் என் வாழ்க்கையில் தலையிடாதீங்க, என்கிட்ட கேள்வி கேட்காதீங்க. என்ன இருந்தாலும் இந்த கடைக்கு நான் ஓனர். நீங்கள் என் கடையில் வேலை பார்க்குறீங்க, சம்பளம் வாங்குறீங்கல்ல, அதுக்கு ஏற்ற மாதிரி வேலை பார்க்க வேண்டாமா அப்படின்னு சொல்லும்போது, மனோஜ் உனக்கு உதவி செய்யலாம்னு நினச்சா என்னப்பா இப்படிலாம் பேசுகிற அப்படின்னு கேட்குறாரு சந்தோஷ். வேற என்ன செய்ய சொல்கிறீங்க? ஒரு பக்கம் ரோகிணி, அப்பப்போ நான் கண்டிப்பாக கடைக்கு வருவேன், உன்னை பார்க்கணும் பேசணும்னு தோணுனா நான் கண்டிப்பாக கடைக்கு வருவேன் மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. இன்னொரு பக்கம் எப்போ பார்த்தாலும் கனகா ஃபோன் பண்ணுறாங்க, என் கடையிலேயே தான் இருப்பேன்னு சொல்கிறாங்க. நான் எப்படி இந்த பிரச்சனையெல்லாம் சமாளிக்கிறது? உங்கள் பேச்சை கேட்டு கனகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த ரோகிணி நான் மாசமாக இருக்கேன்னு என் வீட்டில் வந்து சொல்கிறாங்க. என்ன செய்யன்னு தெரியாமல் நான் கவலைப்படுறேன். நீங்கள் சந்தோஷமாக என்கிட்ட கேள்வி கேட்குறீங்க. ஏன்னா நான் தானே கஷ்டப்படுறேன், உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ். உடனே மனோஜோட ஃப்ரெண்டு சந்தோஷ் சொல்கிறாரு, இல்லை மனோஜ், இப்போ நீ ஃபோன் எடுத்து பேசலைன்னா கனகா உடனே கடைக்கு கிளம்பி வந்துடுவாங்க. உனக்காக தான் நான் சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன். இப்போ என்னை புரிஞ்சுக்காமல் இருந்தா நீ கனகா கிட்ட பேசவே வேண்டாம், போதுமா? எனக்கு நிறைய வேலை இருக்குது மனோஜ், நான் ஏன் வேலையை பார்க்குறேன். அதே மாதிரி நீயும் சரியாக சம்பள பணத்தை கொடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சந்தோஷ் கிளம்புறாரு. என்ன சந்தோஷ் இப்படி பேசிகிட்டு இருக்காரு? அது மட்டும் இல்லாமல் சந்தோஷ் சொல்கிறது சரிதான். என் ஃப்ரெண்டு சந்தோஷ் எனக்காக தானே சொல்கிறாரு. நான் உண்மையாகவே இப்போ கனகா கிட்ட பேசலைன்னா அப்புறம் கனகா என் கடைக்கே வந்துடுவாங்க. அப்புறம் எனக்கு தான் நிறைய பிரச்சனை வரும். அதனால் இப்போ சந்தோஷ் சொன்ன மாதிரி கனகா கிட்ட பேச வேண்டியதான். கனகா பேசாமல் வீட்டிலே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து பேசுகிறாரு மனோஜ். கனகா, என்ன கனகா எனக்கு இப்போ ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? கடையில் எனக்கு நிறைய வேலை இருக்குது, அதான் பேச முடியலன்னு சொல்லும்போது, என்ன ஹஸ்பண்ட், நான் ஃபோன் பண்ணால் உடனே நீ பேச வேண்டாமா? கடைக்கு வரணும், அதான் உங்ககிட்ட பேசலாமே நினச்சேன். நான் கடை கிளம்பி வரட்டுமா ஹஸ்பண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை இல்லை, கடையில் நிறைய வேலை இருக்குது. நீ கடைக்கு வந்தா நான் உன்னை கவனிக்கவா, இல்லை கடையில் இருக்க வேலையை பார்க்குறதா? நான் நல்லா பிஸ்னஸ் செஞ்சு முன்னேறினா தானே கனகா உன்னையும் நல்லா பார்த்துக்க முடியும். நான் சொல்கிறதெல்லாம் புரியுதுல்ல? நீ நல்லபடியாக சாப்பிட்டுட்டு வீட்டில் நிம்மதியாக ரெஸ்ட் எடு. உங்கள் அம்மா பேச்சை கேட்டு நீ வீட்லேயே இரு. உன்னை பார்க்குறதுக்காக நானே வரேன் அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ். அதெல்லாம் ஹஸ்பண்ட், உன்னை நம்பவே முடியாது. நீ தான் எங்கள் வீட்டுக்கு வரதே இல்லையே. அப்படியே வந்தாலும் நீ என்கிட்ட சரியாக பேசுகிறதே இல்லை. நானே உன்னுடைய கடைக்கு வரேன். அது மட்டும் இல்லாமல் உன் கடைக்கு வரணுன்றதுக்காக தான் ஃபோன் பண்ணேன். நீ வந்து உன்னுடைய கடைக்கு நான் கூப்பிட்டு போறியா ஹஸ்பண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. சரி கனகா, நானே வந்து உன்னை கூப்பிட்டு வரேன். ஆனால் இப்போ நீ கடைக்கு வர வேண்டாம். நான் வந்ததுக்கப்புறமா நானே உன்னை கடை கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. உடனே அங்கே வந்த தேவிகா, என்ன மனோஜ் எப்படி இருக்கீங்க? பார்த்தீங்களா கனகா உங்கள் மேலே எவ்வளோ அக்கறையாக இருக்கான்னு? கனகா உங்களை பார்க்கணுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. நீங்கள் தான் கனகாவை கண்டுக்கவே மாட்டிக்கிறீங்க. உங்கள் பேச்சை நாங்கள் கேட்குறோம், ஆனால் நீங்கள் எங்களை புரிஞ்சிக்கவே மாட்டிக்கிறீங்க. சரி, கனகாவை பார்க்க எப்போ எங்கள் வீட்டுக்கு வரீங்க மாப்பிள்ளை அப்படின்னு கேட்கும்போது, அதான் நான் சொன்னல அத்தை, இன்னும் கொஞ்ச நாள் ஆகும், நான் கண்டிப்பாக வரேன். கனகா கிட்ட பேசி புரிய வச்சுட்டேன், கனகாவை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது, என்னதான் கனகா கிட்ட நீங்கள் பேசினாலும் கனகா உங்ககிட்ட பேசணும்னு நினச்சா கண்டிப்பாக உங்கள் கடைக்கு வரதான் செய்வா. அதனால் நீங்கள் சீக்கிரமாகவே எங்கள் வீட்டுக்கு வந்து கனகா கிட்ட கொஞ்ச நேரம் பேசுங்க. கனகாவும் சந்தோஷப்படுவா, நீங்களும் கனகாவும் சந்தோஷமாக உங்கள் வாழ்க்கையை பார்த்துக்கிட்டிங்கன்னா நானும் சந்தோஷப்படுவேன். உங்கள் மேலே உள்ள நம்பிக்கையில் என் பொண்ணு கனகாவை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன் மாப்பிள்ளை. அதனால் நீங்கள் தான் கனகாவை புரிஞ்சுக்கணும், நீங்கள் தான் கனகாவை பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு புரியுது அத்தை, இருந்தாலும் கடையில் இருக்க வேலையை பார்த்துக்கிட்டா தானே கனகாவை நல்லா பார்த்துக்க முடியும். நீங்கள் வசதியாக இருக்கீங்க, பெரிய பிஸ்னஸ் செய்கிறீங்க, அதே மாதிரி நானும் பெரிய பெரிய பிஸ்னஸ் செஞ்சு முன்னேற வேண்டாமா? அதனால தான் சொல்கிறேன், கனகா என்னுடைய மனைவி, கனகாவை நான் நல்லபடியாக பார்த்துப்பேன் அப்படின்னு மனோஜ் பேசுகிறாரு. உடனே இதை கேட்டு தேவிகா சந்தோஷப்படுறாங்க. சரி மனோஜ் மாப்பிள்ளை, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள்,
நான் கனகா கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க தேவிகா. கனகா, இப்போ நீ மனோஜோட கடைக்கு போக வேண்டாம். மனோஜ் கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு உன்னை பார்க்கறதுக்காக வராரு. நீ கொஞ்சம் பொறுமையாரு. அப்படி மனோஜ் வரலனா நானே உன்னை மனோஜோட கடைக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா, இன்னைக்கு நான் பார்ப்பேன். இங்கே என் ஹஸ்பண்ட் வரலனா நாளைக்கே மனோஜோட கடைக்கு நான் கூப்பிட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க கனகா. சரி கனகா, அதான் மனோஜ் சொன்னார்ல, நீ அமைதியாக சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடு. நாளைக்கு மனோஜோட கடைக்கு நானே கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேவிகா கனகா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே ரோகிணி சரியாக சாப்பிடவே மாட்டிக்கிறாங்க. உடனே ரோகிணியோட அம்மா சொல்கிறாங்க, என்ன ரோகிணி, நீ மாசமாக இருக்க, நீ ஏன் சாப்பிடவே மாட்டிக்கிறேன்னு சொல்லும்போது என்னன்னு தெரியலம்மா. மனோஜை பார்க்கணும் பேசணும்னு தோணுது. ஆனால் மனோஜ்க்கு ஃபோன் பண்ணேன், மனோஜ் என்கிட்ட பேசவே மாட்டிக்கிறாரு. எப்போ தான் மனோஜ் என்னை புரிஞ்சுப்பாருன்னு தெரியல. அம்மா, நான் இப்போ மனோஜோட வாரிசு சுமந்துட்டுருக்கேன். இந்த உண்மை மனோஜோட வீட்டில் உள்ள எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் என்னை நம்புகிறாங்க. ஆனால் விஜயா தான் வேணும்னே நான் அவங்க வீட்டுக்கு மருமகளாக வரவே கூடாதுன்னு இங்கே என் மேலே ரொம்ப கோவமாக இருக்காங்க. மனோஜும் விஜயாத்த பேச்சை கேட்குறதுனால நான் ஃபோன் பண்ணாலும் பேச மாட்டேங்கிறாரு. ஏற்கனவே மனோஜோட கடைக்கு ரொம்ப சந்தோஷமாக ஸ்வீட்டெல்லாம் வாங்கிட்டு போனேன். ஆனால் மனோஜ் கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லாமல் பேசினாரு. அப்போவே மனோஜ்கிட்ட சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். கண்டிப்பாக நான் உங்கள் வீட்டுக்கு மருமகளாக வருவேன். அதே மாதிரி உன்கிட்ட பேசணும்னு தோணுச்சுன்னா நான் கண்டிப்பாக உன்னுடைய கடைக்கு வருவேன் மனோஜ்னு சொல்லிட்டு வந்தேன். அப்புறமாவது மனோஜ் என்னை பார்க்க வருவார். அக்கறையாக எனக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கி தருவார். என்னை கவனமாக ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போவார். என்னை நல்லா பார்த்துப்பாருன்னு நினச்சேன். இப்போ வரைக்கும் மனோஜ் எனக்கு ஃபோன் பண்ணவும் இல்லை, என்கிட்ட பேசவும் இல்லை. என்னை பார்க்குறதுக்கு நம்ம வீட்டுக்காவது வரலாம். ஆனால் மனோஜ் எனக்காக எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாரு. மனோஜுக்காக நான் எவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கேன் தெரியுமா அப்படின்னு மனோஜை பற்றி ரோகிணி ரொம்பவே யோசிக்கிறாங்க. சரி ரோகிணி, இப்படியே மனோஜை பற்றி யோசனை பண்ணிட்டு இருந்தா எல்லா பிரச்சனையும் சரியாயிருமா? நீ இப்போ மாசமாக இருக்க, நீ கண்டிப்பாக சாப்பிடணும். அப்போ தான் நீ ஆரோக்கியமாக இருக்க முடியும், உன்னுடைய குழந்தையவும் பார்த்துக்க முடியும். இப்படி யோசிக்கிறத விட்டுட்டு பேசாமல் மனோஜோட கடைக்கு போய் மனோஜை பார்த்து பேசிட்டு வா, அவ்வளவுதானே. அப்போ தான் நீயும் சந்தோஷமாக இருப்ப, நீயும் சந்தோஷமாக சாப்பிடுவ அப்படின்னு சொல்லும்போது சரிம்மா அப்படின்னு இங்கே ரோகிணி சொல்கிறாங்க. அப்போ இந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ரோகிணி சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு மனோஜை பார்க்கறதுக்காக மனோஜோட கடைக்கு கிளம்பி வராங்க. மனோஜ் கடையில் இருக்க வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்காரு. அந்த சமயம் விஜயா வந்திருக்காங்க. விஜயா என்ன மனோஜ், கடையில் இருக்க வேலையெல்லாம் சரியாக செய்கிறியா, இல்லை எப்பயும் போல் ரோகிணியை பார்க்கறதுக்காக அங்கே இங்கேன்னு போயிட்டுருக்கியான்னு சொல்லும்போது, இல்லைம்மா, நான் ரோகிணிகிட்ட பேசுகிறதே இல்லை, உங்கள் பேச்சை தான் கேட்டுட்ருக்கேன். ரோகிணியை பார்க்கறதுக்காக எதுக்குமா நான் போகணும் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு எல்லாம் புரியுது. இருந்தாலும் ரோகிணி உன்னுடைய மனசை மாற்றணும். நீ ரோகிணியை புரிஞ்சுக்கணுன்றதுக்காக அப்பப்போ நம்ம கடைக்கு வருவா. ஆனால் ரோகிணிக்கு நீ சப்போர்ட் பண்ணவே கூடாது. அப்போ தான் உனக்கு சீக்கிரமாகவே டிவோர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் இருக்கட்டுமா, நீங்கள் எதுக்குமா கடைக்கு வந்தீங்க? கடையில் இருக்க வேலையை சரியாக செய்கிறனா இல்லையான்னு பார்க்க வந்தீங்களா? என் மேலே உங்களுக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லையாம்மா? அப்பா முத்து மேலேயும் மீனா மேலேயும் எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க. என்னைக்காவது அப்பா முத்து மீனா கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்களா? முத்துவும் மீனாவும் என்ன செஞ்சாலும் சரியாக தான் இருக்கும், அவங்க அவங்க வேலையை நல்லபடியாக செய்வாங்கன்னு எவ்வளோ நம்பிக்கையாக பேசுகிறாங்க. நீங்கள் மட்டும் ஏமா எப்போ பார்த்தாலும் என் கடைக்கு வரீங்க, என்கிட்ட கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லும்போது, சரி மனோஜ், எனக்கு எல்லாம் புரியுது. நான் வேணும்னா கிளம்புறேன். உன்னுடைய வேலையை நீ சரியாக செய்யணும். அது மட்டும் இல்லாமல் நீ நல்லா சம்பாதிக்கணும் மனோஜ். இதை விட பெரிய கடைக்கு ஓனர் ஆகணும். நான் சொல்கிறதெல்லாம் புரியுதுல்ல மனோஜ். ரோகிணி கடைக்கு வந்தால் ரோகிணிகிட்ட நீ பேசவே கூடாது மனோஜ். அதனால் என் பேச்சை கேளு மனோஜ் அப்படின்னு சொல்லும்போது, ரோகிணிகிட்ட நான் எதுக்குமா பேச போகிறேன்? ரோகிணியால் தான் எனக்கு நிறைய பிரச்சனை வந்திருக்குன்னு எனக்கு தெரியாதா? நீங்கள் கிளம்புங்கம்மா, கடையில் நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே, சரி மனோஜ், நான் கிளம்புறேன் அப்படின்னு விஜயா அங்கேருந்து கிளம்பி வராங்க. ரோகிணி உடனே விஜயாவை பார்த்துட்டு, இப்போ மனோஜோட கடைக்கு போனால் விஜயாத்தை அமைதியாக இருக்க மாட்டாங்க. அப்புறம் தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செய்வாங்க. நான் மனோஜை பார்க்குறதுக்காக தான் வந்தேன், விஜயா கிட்ட நம்ம பேசவே வேண்டாம் அப்படின்னு அங்கே கவனமாக விஜயா அங்கேருந்து கிளம்புற வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. விஜயா அங்கேருந்து கிளம்புன உடனே மனோஜோட கடைக்கு ரோகிணி வராங்க. ரொம்ப சந்தோஷமாக மனோஜ் அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே வராங்க. ரோகிணி, நீ எப்போ வந்த? எங்கள் அம்மா வேற இருந்தாங்களே, எங்கள் அம்மா கிளம்பிட்டாங்களா அப்படின்னு பதட்டமாக அங்கே கடையிலேருந்து பார்க்குறாரு மனோஜ். ஆனால் விஜயா கிளம்பிட்டாங்க. இதை பார்த்த உடனே, நல்ல வேலை, என் அம்மா இவ்வளோ நேரம் இங்கே தான் இருந்தாங்க ரோகிணி, இப்போ தான் அவங்க கிளம்புனாங்க, நீ வேற வந்திருக்க, எதுக்கு வந்த? என் அம்மா இருக்கும்போதே வந்திருந்தா எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கோன்னு உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லும்போது, விஜயாத்தை இங்கே இருந்ததை பார்த்தேன், அதனால தான் நான் இங்கே வராமல் இருந்தேன். அவங்க கிளம்பிட்டாங்க மனோஜ், ஏன் ரொம்ப யோசிக்கிற? விஜயாத்தை பேச்சை கேட்குற, ஆனால் நான் கடைக்கு வரக்கூடாதா? நான் உன்னுடைய வாரிசை சுமந்துட்டுருக்கேன். சரியா என்னால் சாப்பிடவே முடியல. நீ என்னை பார்க்க வந்திருக்கலாம்ல மனோஜ். எனக்கு என்ன வேணும்னு கேட்டு நீ தானே மனோஜ் வாங்கி கொடுக்கணும்.
என்ன நீ வந்து பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு கூப்பிட்டு போகணும். நீ எனக்கு என்ன வேணும்னு கேட்டு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து வாங்கி கொடுக்கணும். நான் மாசமா இருக்கிறதுனால அப்பப்போ நீ என்னை வந்து பார்த்தேன்னா நானும் சந்தோஷப்படுவேன். பேசாமல் நான் உங்கள் வீட்டுக்கே வரவா மனோஜ்? நீயும் என்னை நல்லா பார்த்துப்ப, நானும் சந்தோஷமாக இருப்பேன். எல்லாரும் ஒத்துமையாக சந்தோஷமாக நம்ம வீட்டில் இருந்தப்ப நான் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன் தெரியுமா? ஆனால் இப்போ தனியாக கஷ்டப்படுறேன் மனோஜ். உன்னுடைய வாரிசு சுமந்துட்டுருக்கேன். நம்ம வீட்டோட முதல் வாரிசு சுமந்துட்டுருக்கேன். ஆனால் என்னை பற்றி நீங்கள் யாருமே யோசிக்க மாட்டேங்கிறீங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது, போதும் ரோகிணி, எப்போ பார்த்தாலும் இதையே பேசிகிட்டு இருக்காத. எனக்குன்னு நிறைய வேலை இருக்குது. என் வாழ்க்கையை நான் பார்க்க வேண்டாமா? என் பிஸ்னஸை பார்க்க வேண்டாமா? நீ சொல்கிற மாதிரி உன்னை பார்க்க வரணும்னா எனக்கு நேரம் கிடைக்கணும். ஆனால் எனக்கு கொஞ்சம் கூட நிம்மதியாக ரெஸ்ட் எடுக்க நேரமே இல்லை. கடையில் அவ்வளோ வேலை இருக்குது. அப்புறம் எப்படி உன்னை பார்க்க வர முடியும்? அது மட்டும் இல்லாமல் நான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நீ என்னுடைய வாரிசு சுமந்துட்டுருக்க. நீ கவனமா இரு, சந்தோஷமா இரு. ஆனால் அப்பப்போ கடைக்கு வராத ரோகிணி. உன்னால் எனக்கு தான் பிரச்சனை வரும். சரி, என்கிட்ட பேசிட்டல்ல, இப்போ கிளம்பு. அப்புறம் ஏன் இவ்வளோ நேரம் இங்கேயே இருக்கேன்னு கேட்கும்போது, இல்லை மனோஜ், இன்னைக்கு நான் உன்னுடைய கடையில் தான் இருக்க போகிறேன். அதான் விஜயாத்தை வந்துட்டு கிளம்பிட்டாங்கல்ல, கண்டிப்பாக உங்கள் வீட்டிலேருந்து வேறு யாரும் வரமாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். இன்னைக்கு நான் உன்னுடைய கடையில் தான் இருக்க போகிறேன். எனக்கு என்ன வேணும்னு கேட்டு நீ தான் வாங்கி கொடுக்கணும். புரியுதா மனோஜ்? அப்படின்னு சொல்லும்போது மனோஜ் வந்து என்ன செய்யன்னு தெரியல. இருந்தாலும் ரோகிணி என்னுடைய வாரிசு சுமந்துட்டுருக்கா. இப்போ நான் எவ்வளோதான் கோவமாக பேசினாலும் ரோகிணி என்னை விட்டு கொடுக்காம ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கா. அதனால் ரோகிணி இன்னைக்கு கடையிலேயே இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு, சரி உனக்கு என்ன வேணும்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு சாப்பாடு வாங்கி கொடு மனோஜ் அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி. உடனே மனோஜ் சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுக்குறாரு. மனோஜ், ரோகிணி சந்தோஷப்படுறாங்க. என்ன மனோஜ், இப்பயும் வேலை இருக்குன்னு கிளம்புற? நம்ம 2 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது. நீ சாப்பிடு மனோஜ், நான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் நீ எனக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டி விடு மனோஜ்னு சொல்லும்போது, என்ன ரோகிணி பேசிகிட்டு இருக்க? நான் கடையில் இருக்கேன். கடையில் எவ்வளோ வேலை இருக்குது? இதுக்கு தான் சொன்னேன் நீ பேசாமல் உங்கள் வீட்டுக்கு கிளம்புன்னு அப்படின்னு சொல்லும்போது, இல்லை மனோஜ், நானே உனக்கு சாப்பாடெல்லாம் கொடுக்குறேன் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோகிணிக்காக வாங்கிட்டு வந்த சாப்பாடெல்லாம் மனோஜுக்கும் கொடுக்குறாங்க. உடனே மனோஜுக்கு ரோகிணி சாப்பாடெல்லாம் ஊட்டி விடுறாங்க. வேண்டாம் ரோகிணி, நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லும்போது, என்ன மனோஜ், எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிற, இவ்வளோ பெரிய கடையை நீ தனியாகவே அவ்வளோ அக்கறையாக பார்த்துக்கிற, உனக்கு நிறைய திறமை இருக்குது, இவ்வளோ பெரிய கடைக்கு நீ ஓனராக இருக்க, எனக்கு உன்னை நினச்சா எவ்வளோ பெருமையாக இருக்குது தெரியுமா அப்படின்னு ரோகிணி எப்பயும் போல் மனோஜை ரொம்பவே பெருமையாக பேசுகிறாங்க. உடனே மனோஜை ரொம்ப அக்கறையாக பார்த்துக்கிறாங்க ரோகிணி. உடனே மனோஜ் வந்து ரோகிணி பேசுகிறதெல்லாம் கேட்டு சந்தோஷப்படுறாங்க. சரி ரோகிணி, நீயும் கவனமாக இருக்கணும். நீ நல்லா சாப்பிடணும், ஆரோக்கியமாக சாப்பிடணும். அப்போ தான் நம்ம குழந்தைய நீ நல்லபடியாக பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்லையே, இப்போ தான் மனோஜ் கொஞ்சம் கொஞ்சமாக என்னை புரிஞ்சுக்கிறாரு அப்படின்னு ரோகிணி சந்தோஷப்படுறாங்க. இப்படி ரோகிணியும் மனோஜும் சாப்பிடும்போது ரொம்ப சந்தோஷமாக சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே ரோகிணி மனோஜுக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டி விடுறாங்க. அந்த சமயம் கனகாவை கூப்பிட்டுட்டு தேவிகா மனோஜோட கடைக்கு வராங்க. இங்க தேவிகா மனோஜ் ரோகிணியை பார்த்துட்டு பேரதிர்ச்சியோட நிற்கிறாங்க. என்ன, நம்ம வீட்டு மாப்பிள்ளை மனோஜ் இங்கே ரோகிணிக்கு சாப்பாடு கொடுக்குறாரு. இங்கே ரோகிணி சந்தோஷமா சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் மனோஜுக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டி விடுறாங்க. என்ன நடக்குது இங்கே அப்படின்னு அங்கே கனகாவை கூப்பிட்டு வந்த தேவிகா இந்த உண்மையெல்லாம் பார்த்துட்டு பேரதிர்ச்சியோட நிற்கிறாங்க. மனோஜ் அப்படின்னு சத்தமாக கூப்பிடுறாங்க. உடனே தேவிகாவை பார்த்துட்டு மனோஜ் ரொம்பவே பதட்டமா, இவங்க எதுக்கு இங்கே வந்தாங்க? கனகாவும் தேவிகாவும் நம்ம கடைக்கு வரவே கூடாதுன்னு நான் நேத்தே இவங்க கிட்ட பேசினேனே, அப்புறம் எதுக்கு தேவிகா இங்கே வந்தாங்க அப்படின்னு பதட்டமாக இருக்கும்போது, உடனே ரோகிணி, வாங்க மேடம், நீங்களா மனோஜோட கடைக்கு வந்திருக்கீங்களா? கனகாவை கூப்பிட்டு வந்திருக்கீங்க? ஆமாம், மனோஜோட ஃப்ரெண்டு தானே கனகாவை கல்யாணம் பண்ணியிருக்காரு. நீங்கள் எதுக்காக மேடம் வந்தீங்க? மனோஜ் என்னுடைய ஹஸ்பண்ட் தான். நான் மாசமாக இருக்கேன், அதான் மனோஜை பார்க்கலாமேன்னு வந்தேன். அதான் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னு ரோகிணி சொன்ன உடனே, மனோஜ், என்ன மனோஜ் இதெல்லாம்? ரோகிணி மாசமா இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க தேவிகா. இல்லை மேடம், என்னை புரிஞ்சுக்கோங்க, நான் உண்மையை சொல்கிறேன் மேடம் அப்படின்னு மனோஜ் பேசுகிறாரு. ஆனால் தேவிகா ரொம்ப கோவமாக மனோஜை பலார்னு வெளுத்து வாங்குறாங்க. என்ன மனோஜ், எங்களை ஏமாத்தலான்னு நினைக்கிறீங்களா? ரோகிணிக்கு தர வேண்டிய பணத்தை கொடுத்துட்டேன். ரோகிணியும் பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் எனக்கு டிவோர்ஸ் கிடைக்கிற வரைக்கும் நான் உங்கள் வீட்டுக்கு வரமாட்டேன். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நான் வந்து கனகாவை நல்லபடியாக பார்த்துக்கிறேன்னு சொன்னீங்க. கனகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கனகாவை கடைக்கு கூப்பிட்டு வராதிங்க. கனகா கிட்ட நீங்கள் பேசாமல் இருந்தப்பவே நினச்சேன், நான் சந்தேகப்பட்டேன். ஆனால் இப்போ தானே உண்மை என்னென்னு தெரியுது அப்படின்னு தேவிகா சொல்லும்போது, என்ன மனோஜ் இதெல்லாம்? அப்போ உன்னுடைய ஃப்ரெண்டு கனகாவை கல்யாணம் பண்ணிக்கலையா? நீ தான் கனகாவோட ஹஸ்பண்டா அப்படின்னு கேட்கும்போது,
இல்லை ரோகிணி, நீ கொஞ்சம் பொறுமையா இரு ரோகிணின்னு சொல்லும்போது, இன்னும் இதுக்கு மேலே நான் பொறுமையா இருக்கணுமா? இப்போவே உண்மையை சொல்லு மனோஜ். நான் மாசமா இருக்கேன். ஆனால் நீ கனகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன்னுடைய வாழ்க்கையை பார்த்துக்கணும்னு நினச்சிருக்க. அதனால தான் உங்கள் வீட்டில் வந்து எனக்கு மயக்கம் வந்தப்ப நீ வந்து நான் மாசமா இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமே இல்லாமல் இருந்தியா? உண்மையை சொல்லாமல் அமைதியாக இருந்தியா? இப்போ தானே புரியுது. ஆனால் நீ இப்படிலாம் செய்வேன்னு நான் யோசிக்கவே இல்லை மனோஜ். ஏன் மனோஜ் இப்படிலாம் செஞ்ச? நான் உன்னுடைய வாரிசு சுமந்துட்டுருக்கேன். உங்கள் வீட்டோட முதல் வாரிசு சுமந்துட்டுருக்கேன். ஆனால் இங்கே தேவிகா உனக்காக நிறைய பணம் கொடுத்து உதவி செஞ்சுருக்காங்க. நீ எதுக்காக இவங்க கிட்ட பணம் வாங்கின மனோஜ் அப்படின்னு கேட்கும்போது, போதும் ரோகிணி, அமைதியாரு. ஒன்னால தான் எனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு. நீ என்கிட்ட கேள்வி கேட்குற. நீ மட்டும் அமைதியாக இருந்தா நான் எதுக்காக தேவிகா கிட்ட உதவி கேட்டிருக்க போகிறேன்? நீ தானே சொன்ன ரோகிணி. எப்போ பார்த்தாலும் என்னுடைய பணத்தை நீ திருப்பி கொடுத்துரு, அதுக்கப்புறம் நான் என் வாழ்க்கையை பார்த்துக்கிறேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். அப்பப்போ ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தேன். என்ன செய்யன்னு தெரியல. நான் யார்கிட்ட உதவி கேட்க முடியும்? நீ என் நிலைமையை புரிஞ்சுக்கவே இல்லை. நீ தான் சொன்ன வெளியூருக்கு போகணும், உடனே பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடு மனோஜ் அப்படின்னு என்கிட்ட மட்டுமா கேட்ட? என் அம்மா கிட்டேயும் பேசினல்ல. அதனால தான் என்ன செய்யன்னு தெரியாமல் நான் வந்து என் ஃப்ரெண்டுக்கிட்ட உதவி கேட்டேன். அதுக்கப்புறம் என் கடைக்கு வந்த தேவிகா என்னை புரிஞ்சுக்கிட்டு, கனகாவை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா மனோஜ்னு கேட்டாங்க. கனகா உண்மையாகவே பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு. அதனால தான் யோசிச்சு நானும் இந்த கல்யாணத்துக்கு சரின்னு சொன்னேன். ஏன்னா அப்போ தான் உனக்கு தர வேண்டிய பணத்தை தேவிகா எனக்கு கொடுப்பாங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். அவங்களும் பெரிய பிஸ்னஸ் செய்கிறாங்க. கனகாவுக்கு கல்யாணம் ஆனால் எல்லா பிரச்சனையும் சரியாயிரும் அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க. நானும் கனகாவை விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லும்போது, என்ன மனோஜ் இதெல்லாம்? என்ன பேசிகிட்டு இருக்க மனோஜ்? இப்போ நீ எனக்கு என்ன பதில் சொல்ல போகிற? உனக்கு கண்டிப்பாக டிவோர்ஸ் கிடைக்க போகிறதே இல்லை. ஏன்னா நான் உங்கள் வீட்டு மருமக. அதே மாதிரி நான் உன்னை விட்டு கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு ரோகிணி வந்து ரொம்ப கோவமாக மனோஜ் கிட்ட பேசுகிறாங்க. போதும் ரோகிணி, இதுக்கு மேலே நீ பேச வேண்டாம், முதல்ல கிளம்பு. நீ எதுக்கு கடைக்கு வந்த ரோகிணி? இப்போ பாத்தியா, உன்னால தான் எனக்கு இவ்வளோ பிரச்சனை வருது. எந்த உண்மை தேவிகாவுக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சனோ, இப்போ அவங்க கடைக்கு வந்து இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? இப்போ நிம்மதியாக இங்கேருந்து கிளம்புன்னு சொல்லும்போது, எப்படி மனோஜ் நான் நிம்மதியாக சந்தோஷமாக இங்கேருந்து கிளம்ப முடியும்? உன்னை பற்றின உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு நான் எவ்வளோ கஷ்டப்படுவேன்னு கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேங்கிற மனோஜ். இனி நான் பொறுமையாக இருப்பேன்னு மட்டும் நினைக்காத. நான் கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு வருவேன், எல்லார்கிட்டேயும் உண்மையை சொல்வேன் மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி ரொம்ப கோவமாக அங்கேருந்து கிளம்புறாங்க. அதே மாதிரி இங்கே கனகாவும் தேவிகாவும் மனோஜ் கிட்ட கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க. கனகா சொல்கிறாங்க, மனோஜ் நீங்கள் என்னுடைய ஹஸ்பண்ட் தானே, ஆனால் ரோகிணி ஏன் இப்படி பேசுகிறாங்க? நீங்கள் பேசாமல் எங்கள் வீட்டுக்கு வாங்க மனோஜ் அப்படின்னு கனகா வந்து பேசுகிறாங்க. உடனே தேவிகா சொல்கிறாங்க, இதுக்கு மேலே மனோஜ் எதுக்கு நம்ம வீட்டுக்கு வரணும்? மனோஜ், அதான் ரோகிணி ரொம்ப தெளிவாக உண்மையை சொல்லிட்டாங்களே. இங்கே ரோகிணி உங்களுக்கு அந்த பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுக்கவே இல்லை. உங்களுக்கு அப்போ டிவோர்ஸ் கிடைக்க போகிறதும் இல்லை. ஆனால் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து என்னெல்லாம் பேசுனீங்க, எவ்வளோ பொய் சொன்னீங்க மனோஜ். இப்போ தானே புரியுது. ரோகிணி உங்களை பற்றின உண்மையை சொன்னதுக்கு அப்புறமா தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். கொஞ்சம் யோசிக்காம என் பொண்ணு கனகாவோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும்னு உங்களை பற்றின உண்மையை தெரிஞ்சுக்காம என் பொண்ணு கனகாவை உங்களை கல்யாணம் பண்ணி வச்சேன். ஆனால் இப்போ தான் உண்மை என்னன்னு புரியுது. மனோஜ், நீங்கள் பேசவே வேண்டாம். நான் உங்களுக்கு கொடுத்த பணத்தை உடனே திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது, என்ன பேசுகிறீங்க அத்தை? நான் எப்படியாவது அந்த பணத்தை திருப்பி தந்துடுறேன். ஆனால் நீங்கள் ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க? நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நீங்கள் வீட்டுக்கு கிளம்புங்க, நான் வந்து பேசுகிறேன். கடைக்கு கஸ்டமர்லாம் வந்திருக்காங்க, அவங்க என்னை பற்றி என்ன யோசிப்பாங்கன்னு சொல்லும்போது, அவங்க என்ன யோசிச்சா எனக்கு என்ன? நீங்கள் இந்த பெரிய கடைக்கு ஓனராக இருக்கலாம். ஆனால் இதை விட நாங்கள் நிறைய வசதியோடு தான் இருக்கோம். என் பொண்ணை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும். கனகாவோட வாழ்க்கையில் பிரச்சனை செய்யலான்னு நினச்சி என்னை ஏமாற்றி என்கிட்ட இருந்து பணத்தை வாங்கியிருக்கீங்கல்ல. நீங்கள் என்கிட்ட நிறைய பொய் சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு நான் சரியான பதில் கொடுப்பேன் மனோஜ். கனகா, நீ கிளம்பி வா, நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லைம்மா, நான் மனோஜோட கடையில் தான் இருப்பேன். மனோஜ், நீங்கள் என் ஹஸ்பண்ட் தானே, நீங்கள் நம்ம வீட்டுக்கு வாங்க மனோஜ் அப்படின்னு கூப்பிடும்போது மனோஜ் பதில் பேசாமல் அமைதியாக இருக்காரு. கனகா, என் பேச்சை கேளு. இனி மனோஜ் நம்ம வீட்டுக்கு வரவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, கனகா நான் உன்னை பார்த்துக்கிறேன் கனகா அப்படின்னு கனகாவை கூப்பிட்டுட்டு தேவிகா ரொம்ப கோவமாக அங்கேருந்து கிளம்புறாங்க. மனோஜ் வந்து ரொம்பவே பதட்டமாக இருக்காரு. ரோகிணிக்கும் உண்மை தெரிஞ்சிருச்சு, இங்கே தேவிகாவுக்கும் உண்மை தெரிஞ்சிருச்சு. நான் வசமாக மாட்டிக்கிட்டேன். ரோகிணியும் கடைக்கு வர வேண்டான்னு சொல்லியிருந்தேன். ரோகிணி என் பேச்சை கேட்காம கடைக்கு வந்தாங்க. கனகாவை என் கடைக்கு கூப்பிட்டு வராதிங்கன்னு சொல்லியிருந்தேன். தேவிகாவும் என் பேச்சை கேட்காம கடைக்கு வந்தாங்க. இப்போ நான் தான் வசமாக மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு மனோஜ் வந்து யோசிக்கிறாரு. உடனே மனோஜோட ஃப்ரெண்டு வந்து மனோஜ் கிட்ட பேசுகிறாரு. என்னப்பா மனோஜ், இப்படி வசமாக மாட்டிக்கிட்டியே, என்ன செய்ய போகிறேன்னு கேட்கும்போது, எனக்கு என்ன செய்யனே தெரியல. நான் எப்படி வீட்டுக்கு போகிறதுன்னு ஒன்றுமே புரியல. கண்டிப்பாக ரோகிணியால் பிரச்சனை வரும்னு நினச்சா இங்கே தேவிகாவும் அமைதியாக இருக்க மாட்டாங்க. என்ன செய்ய போகிறேனே தெரியல.
தேவிகாவுக்கு தர வேண்டிய பணத்தை நான் திருப்பி தரலன்னா தேவிகா பொறுமையாவே இருக்க மாட்டாங்க அப்படின்னு ரொம்பவே பதட்டமா இருக்காரு மனோஜ். அடுத்த நாள் மனோஜ் கடைக்கு வராம வீட்டிலேயே இருக்காரு. ஏற்கனவே ரோகிணிக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு. தேவிகாவும் கடைக்கு வந்ததால அவங்களும் ரோகிணியை பத்தின உண்மையை புரிஞ்சுக்கிட்டாங்க. நான் உடனே தேவிகாவுக்கு தர வேண்டிய பணத்தை ஏற்பாடு பண்ணணும். இல்லைன்னா தேவிகா அப்புறம் வீட்டுக்கே வந்துருவாங்க. என்ன செய்யறது? எப்படி இந்த உண்மையை வீட்டில் எல்லார்கிட்டையும் சொல்றது? அம்மா கிட்ட உதவி கேட்கலாமா? அம்மா மட்டும்தான் என்னை புரிஞ்சுப்பாங்க. எனக்கு என்ன வேணும்னு கேட்டு உதவி செய்வாங்க. இப்போ அம்மா கிட்ட இந்த உண்மையை சொன்னா வீட்டில் உள்ள எல்லாருக்கும் இந்த உண்மை தெரிஞ்சிருமே, என்ன செய்யறதுன்னு யோசிக்கிறாரு மனோஜ். அங்கே வந்த அண்ணாமலை, என்ன மனோஜ், இப்போ நீ கடைக்கு கிளம்பி போயிருப்பியே, என்ன வீட்டிலேயே இருக்கேன்னு கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, இன்னைக்கு கடையில் நிறைய வேலை இல்லை, அதான் வீட்டிலேயே ரெஸ்ட் எடுக்கலாமேன்னு வீட்டில் இருக்கேன். இன்னைக்கு ஒரு நாள் தான்ப்பா, நாளையிலேருந்து கடைக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி உன்னுடைய வேலையை நீ தான் கவனமாக பார்க்கணும், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை தன்னுடைய ரூமுக்கு வரும்போது, அண்ணாமலை சார் அப்படின்னு அங்கே விஜயாவோட வீட்டுக்கு வந்த தேவிகா அண்ணாமலையை கூப்பிடுறாங்க. உடனே நீங்கள் யார் மேடம் அப்படின்னு அண்ணாமலை கேட்கும்போது, நான் தான் உங்கள் சம்மந்தி அப்படின்னு சொல்லும்போது, என்ன சொல்கிறீங்க மேடம் அப்படின்னு கேட்கும்போது, விஜயா, மனோஜ், மீனா அப்படின்னு அண்ணாமலை எல்லாரையும் கூப்பிடுறாரு. உடனே அங்கே வந்த முத்து, மேடம் நீங்களா? வாங்க மேடம், நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வருவீங்கன்னு யோசிக்கவே இல்லை. கனகாவை கூப்பிட்டு வந்திருக்கீங்களா? வாங்க மேடம். அப்பா, இவங்களை எனக்கு தெரியும்ப்பா, இவங்க வீட்டுக்கு தான் கனகாவோட கல்யாணத்துக்கு நாங்கள் டெக்கரேஷன் செய்ய போயிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் இவங்களை முன்னாடியே தெரியும்ப்பா, என் காரில் சவாரிக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா முத்து, ஆனால் இவங்க எதுக்கு நான் உங்கள் சம்மந்தி தான் அப்படின்னு எதுக்கு சொன்னாங்க அப்படின்னு அண்ணாமலை யோசிக்கிறாரு. உடனே அண்ணாமலை, எனக்கு ஒன்றுமே புரியல, நீங்கள் எதுக்காக அப்படிலாம் சொன்னீங்கன்னு கேட்கும்போது, உண்மையை தான் சொன்னேன். மனோஜை கூப்பிடுறீங்களான்னு கேட்கும்போது அங்கே மனோஜ் வராரு. என்னப்பா எது கூப்பிட்டீங்க? இந்த முத்துவுக்கு வேறு வேலையே இல்லை, என்ன முத்து நீ தான் கூப்பிட சொன்னியா அப்படின்னு கேட்கும்போது, அப்படிலாம் நான் சொல்லவே இல்லை, எனக்கு நிறைய வேலை இருக்குது. ஆமாம், இவங்கள உனக்கு தெரியுமான்னு கேட்ட உடனே கனகா ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹஸ்பண்டா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து திருன்னு முழிக்கிறாரு. என்ன மனோஜ், கனகா உன்னை பார்த்த உடனே சந்தோஷப்படுறாங்க, உன்னை பார்த்து எதுக்கு ஹஸ்பண்டுன்னு கூப்பிடுறாங்க அப்படின்னு கேட்குறாரு முத்து. உடனே தேவிகா சொல்கிறாங்க, ஏன்னா மனோஜ் உங்களுக்கு தெரியாமல் கனகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இங்கே மனோஜுக்கு நான் நிறைய வந்து உதவி செஞ்சுருக்கேன். மனோஜ், நீங்கள் என்னை ஏமாத்திட்டீங்க, கனகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கனகாவையும் ஏமாத்திட்டீங்க மனோஜ். இப்போவே எனக்கு தர வேண்டிய பணத்தை நீங்கள் திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, நான் தான் சொன்னேன்ல, நீங்கள் வீட்டுக்கு வர வேண்டாம், எப்படியும் பணத்தை ஏற்பாடு பண்ணிடுவேன்னு. ரோகிணியால் பிரச்சனை வரும் தெரியும், ரோகிணியை நம்பாதீங்கன்னு சொல்லும்போது, ரோகிணி மாசமாக தானே இருக்காங்க, ரோகிணி உங்கள் மனைவி தானே, ஆனால் இன்னும் உங்களுக்கு டிவோர்ஸ் கிடைக்கலையே. என்னையும் கனகாவையும் நீங்கள் ஏமாத்திருக்கீங்க. நாங்கள் வசதியாக இருக்கோன்னு தெரிஞ்சுக்கிட்டு கனகா உங்கள் வீட்டுக்கு மருமகளாக வந்தால் நீங்கள் கேட்குற உதவியெல்லாம் நான் செய்வேன்னு நினச்சி என்னை ஏமாத்திட்டீங்க. அதனால் என்கிட்ட நிறைய பணம் வாங்கியிருக்கீங்க, என்னுடைய பணத்தை நீங்கள் திருப்பி தரணும் அப்படின்னு எல்லா உண்மையமும் தேவிகா பேச ஆரம்பிக்கிறாங்க. வீட்டில் உள்ள எல்லாரும் இதை கேட்டு பேரதிர்ச்சியோடு நிற்கிறாங்க. உடனே மனோஜ் வந்து, பேசாமல் இங்கேருந்து கிளம்பிடலாமா? தேவிகா கேள்வி கேட்குறாங்க. வீட்டில் எல்லாரும் என்னையே பார்க்குறாங்க. வசமாக மாட்டிக்கிட்டேன். முதல்ல ரோகிணி தான் வீட்டுக்கு வந்து பிரச்சனை செய்வான்னு நினச்சேன். ரோகிணி எனக்காக வீட்டுக்கு வராமல் இருக்கான்னு நினைக்கிறேன். ஆனால் தேவிகா வந்துட்டாங்களே அப்படின்னு பதட்டமாக இருக்காரு மனோஜ். உடனே விஜயா சொல்கிறாங்க, என்ன மனோஜ் இதெல்லாம், இவங்ககிட்ட நீ பணம் வாங்கினியான்னு கேட்கும்போது, அம்மா ரோகிணிக்கு தர வேண்டிய பணத்தை இவங்க தாம்மா ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க, அம்மா என்னை மன்னிச்சிருங்கம்மா, நீங்கள் தாம்மா சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, என்னது உனக்கு நான் சப்போர்ட் பண்ணணுமா அப்படின்னு விஜயா கேள்வி கேட்குறாங்க. முத்து சொல்கிறாரு, நான் அப்போவே சொன்னேன், இந்த மனோஜை யாரும் நம்பாதீங்க, மனோஜ் கேட்ட உடனே மனோஜோட ஃப்ரெண்டு சப்போர்ட் பண்ணுறாரு, இவ்வளோ பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்குறாருன்னா எனக்கு சந்தேகமாக இருக்குது, மனோஜ் பேச்சை கேட்காதீங்கன்னு சொன்னேன். ஆனால் நீங்கள் என் பேச்சை கேட்கல, மனோஜை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினீங்க. இப்போ புரியுதா? அப்போ ரோகிணிக்கு தர வேண்டிய பணத்தை ஏற்பாடு பண்ணுறதுக்காக நீ வந்து கனகாவோட அம்மா தேவிகா கிட்ட நிறைய பணம் வாங்கியிருக்க, உதவி கேட்டிருக்க, அப்படி தானே அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் முத்து, நீங்கள் எவ்வளோ நல்லவர், எவ்வளோ சப்போர்ட் பண்ணுவீங்க, உங்ககிட்டையும் மீனா கிட்டேயும் உண்மையை சொல்லாமல் இருந்தது தான் என்னுடைய பெரிய தப்பு. இப்போ தான் மனோஜை பற்றி புரிஞ்சுக்கிட்டேன். மனோஜ், என்னுடைய பணத்தை நீங்கள் உடனே திருப்பி தரலனா அப்புறம் நீங்கள் உங்கள் கடைக்கு ஓனராக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுங்க மனோஜ் அப்படின்னு சொல்லும்போது, என்ன நான் இதுக்கு கையெழுத்து போட்டு கொடுக்கணும், அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ். அப்போ என்னுடைய பணத்தை திருப்பி கொடுங்க மனோஜ் அப்படின்னு தேவிகா கேள்வி கேட்குறாங்க. கொஞ்சம் பொறுமையாக இருங்க, உங்ககிட்ட வாங்கின பணத்தை திருப்பி தந்துடுவேன்னு எவ்வளவோ பேசி பார்க்குறாரு மனோஜ். அதெல்லாம் முடியாது, இப்போவே என்னுடைய பணம் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க தேவிகா. வேற வழி இல்லாமல் மனோஜ் ரொம்ப கோவமாக அந்த பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுக்குறாரு. மனோஜ்,
இனி உங்கள் கடைக்கு நான் தான் ஓனர். என் கடை பக்கமே வராதீங்க மனோஜ். இந்த கடையை எனக்காக நீங்கள் கொடுத்துட்டீங்க. அதான் இந்த பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டீங்கல்ல, எனக்கு அதுவே போதும். கனகாவை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும். எங்களை ஏமாத்தணும்னு நினச்சிங்கல்ல, இப்போ நீங்கள் தான் வீட்லேயே இருக்க போகிறீங்க. இனி நீங்கள் அந்த கடைக்கு ஓனர் கிடையாது மனோஜ். நீங்கள் கனகாவை ஏமாத்திருக்கீங்க. உங்களுக்கு கண்டிப்பாக சரியான பதில் கிடைக்க தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வீட்டுக்கு வந்த தேவிகா உண்மையை சொன்னது மட்டும் இல்லாமல் மனோஜோட கடையவும் அவங்களுக்காக வாங்கிடுறாங்க. ஏன்னா மனோஜ் தர வேண்டிய பணத்தை இப்போ தரவே முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு மனோஜ் வந்து அந்த பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுத்த உடனே இனி மனோஜ் அந்த கடைக்கு ஓனர் இல்லை, அந்த கடையை நான் தான் பார்த்துக்க போகிறேன்னு பேசிட்டு உடனே அங்கேருந்து கிளம்புறாங்க. உடனே முத்து ரொம்ப கோவமா மனோஜை பலார்னு வெளுத்து வாங்குறாரு. உன் கடைக்கு வரும்போதெல்லாம் என்னையும் மீனாவையும் எவ்வளோ கேள்வி கேட்டிருக்க, எவ்வளோ ஏளனமாக பேசின. நீ எதுக்காக முத்து என் கடைக்கு வந்த? நீ சாதாரண கார் டிரைவர் தான் முத்து அப்படின்னு என்னெல்லாம் பேசியிருப்ப. இப்போ நீ அந்த கடைக்கு ஓனர் இல்லை, அதான் அந்த பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டல்ல. நீ தர வேண்டிய பணத்தை உன்னால் இப்போ திருப்பி தர முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க உன்னுடைய கடையை வாங்கிட்டாங்க. இனி அந்த கடை பக்கமே நீ போக முடியாது. இப்படி ஒரு வேலை செஞ்சுட்டு நீ அமைதியாக இருக்க, அசிங்கமா இல்லை அப்படின்னு முத்து வெளுத்து வாங்குறாரு. மனோஜால பதில் பேச முடியல. உடனே அண்ணாமலை ரொம்ப கோவமா மறுபடியும் மனோஜ் கிட்ட, என்ன மனோஜ் இதெல்லாம்? இத்தனை நாள் பொய் சொல்லியிருக்க, எங்களை ஏமாத்திருக்க, விஜயா சப்போர்ட் பண்ணுறதால என்ன வேணாலும் செய்யலாம்னு நினச்சியா அப்படின்னு மனோஜை பலார்னு வெளுத்து வாங்கின உடனே மனோஜ் ரொம்பவே பதட்டமா, அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா, இப்படிலாம் நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லும்போது ரோகிணி மாசமாக இருக்காங்க. ஆனால் ரோகிணி இந்த வீட்டுக்கு மருமகளாக வரவே கூடாதுன்னு விஜயா சொல்கிறா. இப்போ எங்களுக்கு தெரியாமல் கனகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தேவிகா கிட்ட நீ உதவி கேட்டிருக்க. தேவிகாவும் உனக்கு பணம் கொடுத்து உதவி செஞ்சுருக்காங்க. நீ எதுக்கு மனோஜ் இப்படிலாம் செய்கிற? நீ திருந்தவே மாட்டியா மனோஜ் அப்படின்னு அண்ணாமலை ரொம்ப கோவமாக மனோஜை வெளுத்து வாங்குறாரு. இங்கே விஜயா பதில் பேசாமல் அழுதுகிட்டே நிற்கிறாங்க. அம்மா நீங்களாவது எனக்காக பேசுங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது விஜயா சொல்கிறாங்க, மனோஜ் இனி நீ என்கிட்ட பேசாத. இந்த வீட்டில் இருக்க எல்லாரும் என்ன முடிவெடுக்கிறாங்களோ அதுதான் மனோஜ் என்னுடைய முடிவு. உனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கவே கூடாது. நீ இப்படி என்னை ஏமாத்திட்ட மனோஜ் அப்படின்னு ரொம்ப கோவமாக பேசுகிறாங்க விஜயா. வீட்டில் இருக்க எல்லாரும் மனோஜ் மேலே ரொம்ப கோவமாக இருக்காங்க. மனோஜ் அண்ணாமலை கிட்டேயும் விஜயா கிட்டேயும் மன்னிப்பு கேட்குறாரு. மனோஜ் உன்னால் இன்னும் என்னென்ன பிரச்சனை வரப்போதோ தெரியல மனோஜ் அப்படின்னு மனோஜ் மேலே ரொம்பவே கோவமாக இருக்காரு முத்து. தேவிகா என் வீட்டுக்கு வந்து உண்மையை சொன்னது மட்டும் இல்லாமல் இனி நான் என் கடைக்கு போகக்கூடாது, கடையில் இருக்க வேலையை செய்யக்கூடாது, நான் இனி என் கடைக்கு ஓனரே கிடையாதுன்னு இங்கே தேவிகா என் கடைக்கு ஓனர் ஆயிட்டாங்க. இப்போ நான் என்ன செய்யறதுன்னு தெரியல. தேவிகா இப்படிலாம் செய்வாங்கன்னு நான் யோசிக்கவே இல்லை. எனக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு யோசிக்கவே இல்லைன்னு தேவிகா மேலே ரொம்ப கோவமாக இருக்காரு மனோஜ்.